பொதுச் செயலாளர் புஷியார் அவர்களும் அண்ணன் ஆதவர்ஷ்ணா அவர்களும் நிர்மல்குமார் போன்ற ஆளுமைகளும் அங்கே எடுக்கப்பட்ட காணொலிகளும் அனைத்தையும் சிபிஐ காணொலி ஆதாரங்கள் ஒப்படைச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கே இன்னும் சம்மன் கொடுக்கப்படும் எதிர்பார்ப்பு வருது. எங்கள் தலைவருக்கு அப்படி ஒரு சம்மன் வருவதாக எங்களுக்கு தெரியும். வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. சம்மந்தப்பட்ட நபர் தானே யார் குற்றவாளிங்கிறத நாங்கள் பார்க்கணும். 41 எங்கள் வீட்டு பிள்ளைகளின் உயிர்கள் பறிபோயிருக்கிறது. எவர் குற்றவாளி என்பதை நாங்கள் விரைவில் அறிய ஆவலாக இருக்கு. ஆதரவாக தான் வேர்டிக்ட் வரும்னு நீங்கள் நம்புறீங்களா? கேட்குற கேள்வியே தவறு. என்னன்னா, சொன்ன நேரத்துக்கு விஜய் அவர்கள் போகவில்லை. ஒதுக்கப்பட்ட நேரம் மதியம் 3 மணிலிருந்து இரவு 10 மணி. ஸ்ரீஆனந்த் அவர்கள் 12:30 மணின்னு நியூஸ் சேனலுக்கு சொல்லும்போது அறிக்கையை விட அது வேகமாக பரவும். இல்லை, உங்கள் தரப்புல இருந்து இவர்கள் மேலெல்லாம் சந்தேகம் இருக்குங்கிற பெயர்களை நீங்கள் குற்றவாளிகளே எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதில் ஒரு மிகப்பெரிய உள்ளார்ந்த அரசியல் இன்றைக்கும் இருக்கிறது. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையான விசாரணையாக உலகத்துக்கு தெரியப்படுத்தும். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். மாநில செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த பதவி? உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஆரோரூட்ஸுடைய பார்வையாளர்கள், குறிப்பாக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கூடுதலாக ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். எனக்கு அந்த அறிவிப்பில் ஒரு சந்தேகம் ஒன்று இருந்துச்சு. பொதுவாக தேசிய கட்சிகள் தான் அந்த மாதிரி தேசிய ஒருங்கிணைப்பாளர்னோ இல்லை தேசிய செய்தி தொடர்பாளர் இந்த மாதிரியான பதவிகள் கொடுப்பாங்க. இப்போ உங்களுடைய கட்சியில் நீங்கள் மாநில செய்தி தொடர்பாளரில் ஒருத்தராக இருக்கிறீங்க. ஒரு 5-6 பேர் நினைக்கிறேன். அதே மாதிரி தேசிய செய்தி தொடர்பாளர்கள் சிலருடைய பேர்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவரோட பேர், சத்யகுமார் அட்வொகேட் அவரோட பேர். அப்போது ஒரு மாநில கட்சிக்கு அது என்ன தேசிய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் வருது. இந்தியா முழுமைக்கும் வளர்ச்சி பெறுகிற மாபெரும் மக்கள் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது பிராந்திய மொழிகளில் ஊடுருவியிருக்கிறது. பிற மாநிலங்களில் தலை தோங்க தொடங்கியிருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலங்கானா போன்ற தென் இந்தியா மாநிலங்களை பரவலாக்கி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அப்போ எந்த நேரத்திலும் இது தேசிய கட்சியாக எங்கள் தலைவர் அறிவிப்பார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தேசிய செய்தி தொடர்பாளர்கள். இன்னொன்று என்னென்னா, பல மொழிகளை உள்ளார்ந்தவர்கள், பல மொழிகளை நன்கு கற்றறிந்தவர்கள், சரளமாக பேசக்கூடிய ஆளுமைகளை தேசிய செய்தி தொடர்பாளர்களாக ஒரு 3 வரை தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்றால் சாதாரண விடயம் அல்ல. அவர்கள் பன்மொழி பன்முகத்தன்மை கொண்ட மகத்தான போராளிகள். அவர்களை இன்றைக்கு தேசிய அளவில் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் களம் வேறு விதமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் வாக்குகளிலிருந்தே நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே. இப்போது கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட மாதங்கள் கடந்து ஓடிடுச்சு. இப்போ தான் சிபிஐ விசாரணையில் தாவேக்காவை சேர்ந்தவர்களை, முக்கியமான நபர்களை விசாரணைக்கு அழைத்திருந்தாங்க. 8 மணி நேரம் விசாரணை நடந்தது, 9 மணி நேரம் விசாரணை நடந்தது போன்ற செய்திகளில் நம்ம பார்க்குறோம். நேற்று முந்தானேதெல்லாம் செய்தியில் பார்த்தேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம், அது யாரெல்லாம் விசாரணைக்கு சம்மன் கொடுத்து அழைக்கப்பட்டாங்க, என்ன மாதிரியான விசாரணை நடந்திருக்கு, விஜய் அவர்களுக்கே இன்னும் சம்மன் கொடுக்கப்படும், விஜய் அவர்களும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வருது. ஸோ அதெல்லாம் உண்மைதானா, எப்படி இருக்கு? முதல்ல சிபிஐ விசாரணை என்பது எல்லோரையும் அழைத்து கருத்துக்களை கேட்கிறார்கள், அவ்வளோதான். எங்கள் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள், மூத்த தலைவர்கள், இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர் புஷியார் அவர்களும், மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஷ்ணா அவர்களும், நிர்மல்குமார் போன்ற ஆளுமைகளும் அங்கே சில நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட காணொலிகள் மற்றும் அதன் சார்ந்த பத்திரிகை செய்திகள் அனைத்தையும் சிபிஐயில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. காணொலி ஆதாரங்கள் ஒப்படைச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இதில் எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் முகங்கள் தெரிந்த முகம், இந்தியா முழுமைக்கும் பரந்த முகம் என்பதால் அவர்களை மட்டுமே இந்த மீடியாக்கள் போகஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்தியா முழுமைக்கும் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஊடகங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதைவிட இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற முன்னணி அரசு உயர் அதிகாரிகளும் இந்த சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களும் அங்கே போய் வாக்குமூலங்கள் கொடுத்திருக்கிறார்கள், சில ஆதாரங்களை திரட்டியிருக்கிறார்கள்.
இது எல்லாம் இன்னமே தான் அவங்க வந்து முழுமையான விசாரணையை முடிப்பாங்க. எங்கள் தலைவருக்கு அப்படி ஒரு சம்மன் வருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. வந்தால் ஏன் வாய்ப்பு இல்லை? விஜய் அவர்களையும் வந்து அதில் சம்பந்தப்பட்ட நபர் தானே விஜய் அவர்களும். விசாரணைக்கு போய் நிற்கிறதுல வந்தால் எதிர்கொள்வோம். அதெல்லாம் கேட்குறேன். வந்தால் எதிர்கொள்வோம். நாங்கள் வந்து சட்டத்தின்படி, சட்டத்தின் மார்க்கமாக நாங்கள் எங்கள் அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிறோம். சட்டம் எதை குறிப்பிடுகிறது, என்ன சொல்கிறது என்பதை கட்டுப்பட்டு நாங்களும் களமாடுவதற்கு துணிச்சலாக நிற்கிறோம். எங்களுடைய ஒரே நோக்கம், இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எவரெல்லாம் எதிராளிகளாக இருக்கிறார்கள் என்பதை உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உண்டு. அதை நோக்கி தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா 41 எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற பணிகளையும், அவர்கள் இந்த காற்று மண்டலத்தில் சுவாசித்து விட்டு சென்ற காற்றையும் நாங்கள் சுவாசிக்கிறோம். ஆகையால் அவருடைய கனவுகள் 1000 கனவுகள். எங்கள் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அந்த 41 எங்கள் வீட்டு பிள்ளைகளின் உயிர்கள் பறிபோயிருக்கிறது. ஆகையால் எவர் குற்றவாளி என்பதை நாங்கள் விரைவில் அறிய ஆவலாக இருக்கிறோம். அந்த வகையில் சிபிஐ முறையான, தெளிவான, நேர்மையான விசாரணையை மேற்கொண்டிருப்பதாக எங்களோட மூத்த முன்னோடிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றே நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் சிபிஐ விசாரணை இன்னும் நேர்மையாக செயல்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும். இப்போது தாவேகா சார்பில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், இவர்களை தவிர்த்து வேறு யாரையாவது சிபிஐ விசாரணை செஞ்சுருக்கிறாங்களா? தாவேகா தரப்பு வாதங்களை வைக்கிறதுக்கோ, இல்லை தாவேகா தரப்பு, ஏன்னா இப்போது ஒரு விசாரணை அப்படிங்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்ட ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கலாம். போயிட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட விசாரிக்கலாம். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்ககிட்ட விசாரிக்கலாம். அன்னைக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர்கிட்ட விசாரிப்போம். தாவேகா தரப்புன்னு வரும்போது இந்த 3 பேர் மட்டும்தானா? விஜய் அவர்கள் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, சம்மன் வந்தாலும் தலைவர் போய் ஆஜராக போகிறான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதை தவிர்த்து வேற யாரையாவது விசாரிக்கிறாங்களா? இல்லை எங்கள் மாவட்ட செயலாளர், கரூர் மாவட்ட செயலாளரும் போயிருக்காங்க. பட் அவங்கள்ட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. முறையான பதிலை தனித்தனியே அவர்கள் விசாரித்தாலும் இல்லை கேள்விகள் எந்த மாதிரி வைக்கப்பட்டது? இல்லை நேரம் குறித்து கேட்டாங்களா? ஏன்னா மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, சொன்ன நேரத்துக்கு விஜய் அவர்கள் போகவில்லை. ஏன்னா பொதுச் செயலாளர் வந்து காணொலி வாயிலாக நீங்கள் கேள்வியிலே தவறு இருக்கிறது. ஒதுக்கப்பட்ட நேரம் மதியம் 3 மணிலிருந்து இரவு 10 மணி வரை மறுக்கல. ஆனால் புசி ஆனந்த் அவர்கள் வந்து 12:30 மணின்னு காணொலி வாயிலாக நியூஸ் சேனலுக்கு சொல்லும்போது எப்போதுமே அறிக்கையை விட அது வேகமாக பரவும். வானிலை மையமே வந்து 3 மணிக்கு மழை வரும் சொன்னால் மொட்டை மேகங்கள் தான் வந்துட்டு போகும். ஆக அறிவியலே பொய்த்து போகிற இந்த காலகட்டத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து 12:30 மணிக்கு வந்துடுவார்னு ஒரு நம்பிக்கையில் சொன்ன அடிப்படையில் அதை வந்து பெரிய புதாகரமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வானிலையே பொய்யாகிற போது எங்கள் பொதுச் செயலாளர் வாக்குங்கிறது சில நேரங்களில் பொய்யாகலை. அது சில நேரம் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்குதே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. அது தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டதான்னு கேட்குறேன். இல்லை, கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை வெளியில் சொல்ல வேண்டாம். நாங்கள் ஓகே, இப்போ ஆதாரங்கள், காணொலி வாயிலான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாக பெருவாரியாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த பரப்புரை வாகனம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாகனத்தில் வந்து சுற்றி சிசிடிவி கேமரா, அது ஒரு நல்ல ஒரு முறையான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. ஏன்னா ஒரு அரசியல் தலைவராக இல்லை, அதுதான் அந்த பேருந்தில் இருந்த அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கேட்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவங்க கேட்டாங்க. அதான் எங்கள் தலைவரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா தவறு யார் குற்றவாளிங்கிறத நாங்கள் பார்க்கணும்ல. எங்களுக்கும் அந்த ஆவல் இருக்கிறது. யாராலும் எங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஆவல் இருக்குது. அது மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிற எங்கள் கட்சிக்கு இது ஒரு பெரிய பேரிழப்பு. இந்த சம்பவங்கிறது நான் முதவே சொன்னது மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் குழந்தைகளும் இறந்துருக்காங்க. நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீதி வேண்டும், அவ்வளோதான். நாங்கள் அதை எதிர்நோக்கி இருக்கிறோம். எவன் குற்றவாளி, எவர் குற்றவாளிங்கிறத அறிய விரும்புகிறோம். ரொம்ப சீக்கிரமாக அதை வெளியில் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நேர்மையாக இந்த விசாரணை நடக்கும்னு உங்களுக்கு ஆதரவாக தான் வந்து வேர்டிக்ட் வரும்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா. நீங்கள் யூகித்தது போல இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வியே தவறு. என்னென்னா, உங்களுக்கு ஆதரவாக அப்படின்னா அப்புறம் அதுக்கு எதிர்வாதம் ஒன்று இருக்குது. எதிர்நிலை என்கிற ஒரு வாதம் நியாயமான. நாங்கள் பொதுவாக யாரும் இதில் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அப்பாவிகள் யார் குற்றவாளி என்பது யாராக இருந்தாலும் சரி, அது நாங்கள் தெரியணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தெரிய வைக்கணும் சிபிஐ. அதுக்காகத்தான் நாங்கள் அவங்கள நம்புகிறோம். அன்னைக்கு நடந்த அந்த கரூர் கூட்ட நெரிசலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எல்லாம் சரியாக நடத்தப்பட்டது. கூட்டம் வந்து அதிகப்படியாக வந்துருச்சு. அரசினுடைய ஏதோ ஒரு தவறு அதில் இருக்கணும், இல்லை திமுகவுடைய ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு தாவேகாவிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்க. அதை இன்னுமே நீங்கள் நம்புறீங்க? அது வந்து சிபிஐ விசாரணையினுடைய முடிவில் அம்பலப்படும்னு நம்புறீங்களா? நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா குற்றவாளிகளை எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கான தேவைகளையும் சிபிஐ விசாரித்து கொண்டு எந்தெந்த தனிநபருங்கிறதே தெரியும். இல்லை நாங்கள் அது வந்து விசாரணையில் இருக்கும்போது நாங்கள் எதையும் இப்போ வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
குற்றவாளிகள் என்று சில பேரை எங்களது மூத்தவர்கள் அடையாளப்படுத்தி சிபிஐ விசாரணையில் சொல்லியிருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பதற்கான கண்டிப்பாக சிபிஐ முயற்சி எடுக்கணும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய உள்ளார்ந்த அரசியல் குறுக்கீடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இது பொதுவான விசாரணையாக, நேர்மையான விசாரணையாக, உள்ளார்ந்த விசாரணையாக, உண்மையான விசாரணையாக உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். எந்த அரசியல் தலைவனும் இதுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் கண்காணிப்பாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 மாத காலங்கள் கடந்துருச்சு. இப்போ வந்து முக்கியமான நபர்களை விசாரணை பண்ணியிருக்கிறாங்க தாவேகா தரப்பில் இருக்கிறவங்க. இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒரிஜினலாக எவ்வளோ நாள் ஆகுங்கிறதெல்லாம் அது சிபிஐ கையில் தான் இருக்குது கேட்குறேன். இது வானிலை அறிக்கை சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா காலம் சிபிஐ தான் தீர்மானிக்க முடியும், நாங்கள் இல்லை. எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறத நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். இன்னும் தேவைப்பட்டால் நாங்கள் கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம். அதே போல் இதில் இன்ன பிற சந்தேகத்துக்குரியவர்கள் யார், இந்த திட்டங்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார், யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், எல்லாரையும் வந்து சிபிஐ தோலுரிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் உங்கள் தரப்புலேருந்து இவர்கள் மேலெல்லாம் சந்தேகம் இருக்குங்கிற பெயர்களை நீங்கள் வந்து சந்தேகமெல்லாம் எங்கள் பக்கம் யாரும் சொல்லலை. நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், கூட்டத்தில் இருக்கோம். உங்கள் தரப்புல இருந்து இந்த நபர்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு யார் பேரையாவது நீங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க விசாரணையில் அதை கண்டுபிடிக்கட்டும். அதுக்கு தான் அவங்கள நியமிச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சூழலில் அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது இதில் வந்து நாங்கள் இவங்க தான் குற்றவாளி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஐ அந்த நேர்மையான விசாரணையில் குற்றவாளிகள் என்பதை அறிவிக்கப்படுகிற போது சட்டம் தன் கடமையை செய்யும். இது தொடர்பாக விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு வருத்தத்தை உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதாவது பகிர்ந்து? இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பேசும்பொழுது ரொம்ப யாராக இருந்தாலும் கண்ணியத்திற்குரியதாக நாம் நடத்தப்பட வேண்டும். இது மக்களுக்கான இயக்கம், மக்களோடு மக்களாக பின்னி பிணைந்திருக்கிற இயக்கம். நான் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வேணாலும் யாரை வேணாலும் நான் வசைப்பாடியிருப்பேன். இப்போ அந்த கட்டுப்பாடு, ஏன்னா இயக்கத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். இயக்கம் எதை சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டிய இடத்தில், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் நம்மளுக்கு கோபமும் ஆத்திரமும் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிற வகையில் நாம் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எங்களுக்கு மிகப்பெரிய அறிவுரை அல்ல, கட்டளையாகவே எங்களுக்கு இருக்கு. இதுதான் வந்து இப்போ ஒரு கட்சிக்குள்ளே, அந்த கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. குறிப்பாக மாநில செய்தி தொடர்பாளருங்கிற பதவியும் கொடுக்கப்படுது. இப்போ உங்களுக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அது தொடர்ந்து உங்களுடைய பவுண்டரிஸ் என்ன, நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுங்கிறத ஒரு கட்சியிலேருந்து கண்டிப்பாக அறிவுறுத்துவாங்க. அந்த வகையில் தாவேகாவிலிருந்து மாநில செய்தி தொடர்பாளராக உங்களை அறிவித்த பிறகு உங்களுக்கான வேலை என்னென்ன அப்படிங்கிறத என்னவா சொல்லியிருக்காங்க? நிறைய வேலைகள் அவங்க தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்னும் அது ஒரு அந்த முழு வடிவத்துக்கு இன்னும் வரல. ஏன்னா அறிவிச்சு 2 நாள் தான் ஆகுது. இருந்தாலும் கட்சி என்ன சொல்கிறதோ, கட்சி எதை அறிவிக்கிறதோ அதில் வந்து காலதாமதப்படுத்த மாட்டேன். அடுத்த நிமிடமே பாய்ந்து, ஏன்னா நான் போர்க்களத்தில் நிற்கிறேன், அதை ஒரு போர்க்களமாக பார்க்குறேன். இயக்கம் எந்த போர்க்களத்தில் எதை அறிவிக்கிறதோ அதை போராடுவதற்கு, முன்னெடுத்து செல்வதற்கு என்னை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறீங்க, மகிழ்ச்சி. ஆனால் எனக்குள்ளும் எப்படி இந்த செய்தி தொடர்பாளர் என்னென்ன பணியை மேற்கொள்ள வேண்டும், ஊடகங்களுக்கு எந்த மாதிரியான செய்திகளை நாம் தர வேண்டும், இது போன்ற பெரிய பெரிய விடயங்களை தலைமை முடிவெடுத்து எனக்கு சொல்லும். அதை கண்டிப்பாக உங்கள் போன்றவருக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.